ஆம்பளைங்களுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்கிற தைரியத்தை விட கல்யாணம் ஆன பேருக்கு ஒரு விதமான தைரியம் வருது. அதுக்கு காரணம் என்ன? பொண்டாட்டி ஒருத்தி வந்துட்டாவே தைரியம் பொத்திக்கிட்டு வருது உங்களுக்கு. அது எங்கேருந்து தான் வரும்னு தெரியாது. வெளியில் கடை வாங்குறது, ஃப்ரெண்டுங்களுக்கு பார்ட்டி கொடுக்குறது, தாம் தூம் செலவு பண்ணுறது பொண்டாட்டிக்கு தெரியாமல் வீட்டுக்குள்ளே வந்து பூந்துக்கிறது. வந்து யாருன்னா கேட்டால் சொல்லிவிடு, நான் இல்லைன்னு சொல்லு, வெளியே போயிருக்கேன்னு சொல்லு, ஃபோன் வந்து அட்டன் பண்ணாத, ஃபோனை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடு, சப்போஸ் எடுத்துனே நான் இல்லைன்னு சொல்லிவிடு, ஃபோன் பண்ணாங்கன்னா நான் இல்லைன்னு சொல்லிவிடு, யாராவது ஃபோன் பண்ணி என்னை கேட்டாங்கன்னா நான் இல்லைன்னு சொல்லிவிடு. அந்த தைரியம் எங்கேருந்து வரும்? பொண்டாட்டியால் தான் உங்களுக்கு தைரியம் வருது. வீட்டுக்குள்ளே வந்து பூந்துக்கிறீங்க. பொண்டாட்டி ஒருத்தி இருக்கிறதுனால தான் நீங்கள் வெளியில் கடை வாங்கிட்டு தாம் தூம்னு சுற்றிக்கின்னு ஜாலியாக இருக்கீங்க. வீட்டுக்குள்ளே வந்து பூந்துக்கிட்டு பொண்டாட்டி இருக்க தைரியம், நம்மளை பொண்டாட்டி மீறி நம்மளை யாரும் ஒன்றும் பண்ண மாட்டாங்கன்னு ஒரு தைரியம் இல்லையா? அப்போ பொண்டாட்டி தான் எல்லாமே உங்களுக்கு. அப்போ அந்த பொண்டாட்டியை நீங்கள் தெய்வமாக மதிக்கணும். பொண்டாட்டி காலடியிலே நீங்கள் விழுந்துருக்கணும். பொண்டாட்டியை கண் கணங்காமல் நீங்கள் பார்த்துக்கணும். பொண்டாட்டி இல்லைன்னா நீங்கள் இல்லை, தெரிஞ்சுக்குங்க. பொண்டாட்டி தான் எல்லாமே உங்களுக்கு. நிறைய பேர் பொண்டாட்டி மூலமாக தான் உங்களுக்கு தைரியமே வருது. இல்லாட்டி நீங்கள் ஒன்றுமே கிடையாது, புஷ்மானம் தான். உங்களால் வெளியில் சமாளிக்கவே முடியாது. வீட்டில் ஒருத்தி பொண்டாட்டி ஒருத்தி குத்துக்கள் மாதிரி இருக்கிறதுனால தான் நீங்கள் வெளியில் வந்து நல்லா டிப் டப்பாக ட்ரெஸ் பண்ணிக்கின்னு போகிறீங்க வரீங்க. அந்த பொண்டாட்டியே இல்லைன்னு வச்சுங்களேன், நீங்கள் ஜீரோ தான். ஒன்றுமே நடக்காது, எந்த வேலையும் ஓடாது, கை இல்லாத மாதிரி தான், பணம் தான் நீங்கள். அப்போ பொண்டாட்டி தான் உங்களுக்கு எல்லாமே. தைரியமாக இருக்கிறது, பக்கபலமாக இருக்கிறது. ஒரு ஆணி வேற பொண்டாட்டி தான். அந்த பொண்டாட்டியை பத்திரமாக பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. நீங்கள் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடாதீங்க. அட்லீஸ்ட் அவள் விரும்புகின்ற அன்பை காட்டுங்க. அவள் அதிகமாக என்ன விரும்புவா? 5 சவர நெக்லஸை விரும்ப மாட்டா, 3 சவர செயினை விரும்ப மாட்டான். அன்பு. 4 வார்த்தை அன்பாக பேச மாட்டிங்களா? சாப்பிட்டியா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டிங்களா? அதுதான் அவள் ஆசைப்படுவா. உட்காந்து 2 வார்த்தை பேச மாட்டிங்களா? இதுதான் பேசுவாங்க. ஆனால் நிறைய ஆம்பளைங்க அந்த மாதிரி பண்ணுறது கிடையாது. நல்லா வெளியில் போய் சுற்றிட்டு ஃப்ரெண்டுங்களோட கூத்து அடிச்சுட்டு கடை வாங்கி செலவு பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே வந்து புந்துட்டு பிரச்சனைன்னு வரும்போது மட்டும் பொண்டாட்டி வேணும்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு இல்லையா? பொண்டாட்டி தாங்க எல்லாமே. பொண்டாட்டி இல்லைன்னா ஆண்களுக்கு ஒன்றுமே கிடையாதுங்க. பொண்டாட்டிக்கு நீங்கள் தலையில் தூக்கி வச்சு கொண்டாட வேணாம். அட்லீஸ்ட் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை வீட்டில் கொடுங்க. பொண்டாட்டியை கண் கலங்காக விடாதீங்க. உங்கள் தைரியத்துக்கு காரணமே பொண்டாட்டி தாங்க. அதனால் பார்த்து பத்திரமா இருந்துக்குங்க. பொண்டாட்டியை கண் கலங்காமல் பார்த்துக்குங்க. என்ன நான் சொல்கிறது சரி தானே? உண்மையா இல்லையா? உண்மை தாங்க. உங்கள் வீட்லேயே இந்த மாதிரி தான் நடக்கும். கடன் வாங்கிட்டு வீட்டுக்குள்ளே வந்து பூந்துக்கிட்டு இந்த தைரியம்லாம் எங்கேருந்து வருது உங்களுக்கு? பொண்டாட்டி மூலமாக தான் வருது. பொண்டாட்டி இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது உங்களுக்கு. ஞாபகம் வச்சுங்க.